வந்து லிட்ரலாக எடுத்துக்கிறாங்க, உலக பிரகாரமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு உலக பிரகாரமான பிள்ளை பெற்று அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சமீபத்தில் டிவியில் வந்து ஒரு செய்தி, இப்போது நான் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன அப்படின்னா, குழந்தையின்மை வந்து அதிகப்படியாக இருக்குது தமிழ்நாட்டில். நிறைய இடங்களில் வந்து குழந்தை இல்லாதது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று சொல்லி, இதுக்கு பின்னாடி இருக்கிறத பற்றி நமக்கு வேண்டாம். அப்போ இந்த பிள்ளை பிறக்கிறதுங்கிறது ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னவும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆசீர்வாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு ஒரு காலத்தில் கையளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. சொல்வது புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதுதான் நமக்கு ப்ரிஃபரபிள். ஃபஸ்ட்டு நித்திய ஜீவனாக இருக்கட்டும், பரலோகத்தின் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள். இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, வேத தியானம், வெளிப்பாடு, ஆவியானவரோட நடக்கிறது, சஞ்சரிக்கிறது, கர்த்தரிடத்தில் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது, வரங்களை பெற்றுக்கொள்வது, கனிகளில் வளர்வது, எப்படி நிறைய இருக்குது. நம்முடைய காரியங்கள் எல்லாமே அதை முன்னிலைப்படுத்துறதா இருக்குது. அதை முன்னிலைப்படுத்தும் போது இது எல்லாம் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டாலும் அது நமக்கு பெரிதாக தெரியாது. சொந்த வீடு, ஒரு காலத்தில் வந்து பூமியை சுதந்திரிக்கிறது வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமியை சுதந்திரிப்பது நமக்கு ஆசீர்வாதம் சொல்லப்படலை. பூமியை பற்றி அது பெரிய விஷயமே இல்லை. கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்க விட்டாலும் சோத்திரம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அதில் ஒன்று தான் பிள்ளை பேர். பழைய ஏற்பாட்டில் மலடியாக இருப்பது என்பது ஒரு சாபம். அவள் மலடியாக இருக்கிறாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு இருக்கு. வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:1 வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம். போதும். இப்போ எதை பற்றி இதை சொல்கிறாரு? பிள்ளை பெறாத மலடி வந்து சந்தோஷமாக இரு அப்படிங்கிறது எதை சொல்ல வராரு ஆண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறத குறித்து. ஒருவேளை நீ உலக பிரகாரமான பிள்ளைகளை பெறாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படு அப்படிங்கிற. அது எப்படிங்க சந்தோஷப்பட முடியும்? பிள்ளை இல்லைன்னா ஒரு குறைதான வீட்டில். இந்த கடைசி காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம், என் பிள்ளைகள் வாழ்க்கை என்னாகுமோ. நல்ல ஆவிக்குரியவங்களுடைய இன்னும் பயம் என்னென்னா, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாகுமோ. இப்போவே நிலைநிற்க முடியல, பாவம் உச்சத்தில் போயிட்டு இருக்குது. இன்னும் போக போக ஹிட்லர் வந்து 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். கொலை செய்த காலத்தில் அந்த பெற்றோர் நினைத்ததெல்லாம் ஒன்று தான், எப்படியாவது என் பிள்ளைகளை என்ன செஞ்சுருங்க, காப்பாற்றிடணும். ஏன்னா ஹிட்லரு பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிரிச்சுட்டார். அப்போது அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மேன்மை. நல்ல வேலை எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இல்லைன்னா இந்த ஹிட்லர்கிட்ட மாட்டி என் பிள்ளை வதப்படுறதை விட பிள்ளை இல்லாமல் இருப்பதே நல்லது. அந்த கான்செப்டில் தான் இங்கே வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு நடக்கிற சம்பவம், உபத்திரவ காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து களிகூறு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கஷ்டத்தில் பிள்ளையை பிறத்து வளர்த்து அதை பரிசுத்தமாக பாதுகாத்து, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 3:30 மணிக்கு தான் ஸ்கூல் விடும். 4 மணிக்குள்ளே பிள்ளை வராட்டி அந்த அப்பா அம்மா படுற வேதனை ஒன்று இருக்குது தெரியுமா? அவ்வளோதான் போங்க. இப்போ இருக்க அப்பா அம்மாவுக்கு அந்த கவலையே இல்லை. 3 ஆனாலும் சரி, 4 ஆனாலும் சரி, 5 ஆனாலும் சரி, எங்கே பொண்ணை காணோம் இல்லை பையனை காணோம் வருவாங்க. அது அப்படியே அங்கேயே போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் காலம் போக 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 இப்போ எப்படி இருக்குது, இப்போ அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் போயிடுச்சு. ஃபிசிக்கலி நமக்கு சட்டப்படியும் பாதுகாப்பு இருக்குது, எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது, ஆப் இருக்குது, எல்லாம் வந்து அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பெற்றோருக்கு எதில் பயமாக இருக்குது? ஸ்பிரிச்சுவல் பயம் வந்துருச்சு. பிள்ளையை ஸ்பிரிச்சுவலி பாதுகாக்க முடியுமா? நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க தான், உலகம் மோசமாக இருக்குது முன்னாடியை விட. ஒரு காலத்தில் நமக்கு வந்து அசுத்தம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ ரொம்ப கேஷுவலாக டிவிக்குள்ளே வருது, விளம்பரம் அப்படி இப்படின்னு.
எதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டு பிள்ளைகள் பார்க்கக்கூடாது நம்மளெல்லாம் தடை பண்ணாங்களோ, இப்போ அது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. கேட்டால் அறிவியல் வளர்ச்சி, காலத்தின் முன்னேற்றம். அப்போ அதில் இருந்த பெற்றோருக்கு இப்போ என்ன தோணுது, அதை விட பெரிய கொடுமை, இந்த பெண்டிகாஸ்டலில் வளர்க்கப்பட்டவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, அந்த பெற்றோர் இப்போ பிள்ளை பிறக்குதில்ல, அவன் 2ஆம் கட்ட நிலைமையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஏன்னா அவனை வளர்த்தது பியூர் பெண்டிகாஸ்டல் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பியூர் பெண்டிகாஸ்டலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவஸ்தைப்படுறான். அப்படியே வீட்டுக்குள்ளே அது பியூர் பெண்டிகாஸ்டலாக இருந்தாலும் வெளியே போய்ட்டு எப்படி இருக்குது, காலேஜில் வேறு மாதிரி இருக்குது, பையன் வேறு மாதிரி இருக்கான், வரும்போது வீட்டில் சோத்திரம் பிரைஸ்லான்னு சொல்லிடுறான். இப்போ இவங்களுக்கே இப்போ வந்து இது என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரில. காம்ப்ரமைஸ் ஆக வேண்டி இருக்குதா, இல்லை பிள்ளைகளோடு கூட எப்படி போகிறது, இது ஜென்ரேஷன் கேப்பா? இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பெற்றோர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ பேசாமல் அந்த பிள்ளை இல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஒரு சிலர் நினைக்கவும் செய்கிறாங்க. அதனால் என்னென்னா, இப்போ பிள்ளை பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், இப்போ அது ஒரு ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் போக போக மோசமாக தான் போகும். வருகைக்கு பின்னாடி இன்னும் மோசமாகும். அந்த காலகட்டத்தில் பெற்றோர் 100% நினைப்பாங்க, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த பிள்ளை இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியிருக்கு, பிள்ளையினாலும் பிரச்சனை பிள்ளைக்கும் பிரச்சனை. இப்போ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். ஆனால் இதுக்கு முன்னாடி வசனம் வாசித்தோம் பாருங்களேன், அது என்ன வசனம் சொல்லுது, பிள்ளை பேற்றினாலே அவள் ரட்சிக்கப்படுவாள். இது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. ஏசாயா 54:1 வாசிக்கும் போது ப்ராக்டிக்கலாக இருக்குது, இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லப்படுறது எதை பற்றி சொல்லப்படுது, 1 தீமோத்தேயு 2:15 எதை சொல்லுது, பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பவுல் வந்து ஏவாளை குறித்து தான் பேசுகிறார். ஒரு ஏவாள் வழியாக, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, ஒரு ஏவாள் வழியாக அந்த பிள்ளை காயின் வரும்போது பாவமும் பிறக்கிறது. பிள்ளைக்குள்ள என்ன பிறக்குது, பாவம் பிறக்கிறது. அவன் துஷ்ட மனுஷனாக இருந்தான், கேட்டின் மகனாக இருக்கிறான். ஒரு பாவமாக அவனோட காயினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ பாவம் அந்த காயின் வழியாக பூமியிலே பாவம் பலுகி பெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 சந்ததி அதுக்கப்புறம் அடுத்து 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 வருது. இந்த காயினும் அவன் சந்ததியும் அவனுக்குள்ள பிள்ளைகளும் பேர் தனியாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு ஸ்ட்ரெச் தனியாக. அதுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காயினுடைய சந்ததியும் காயினுடைய அந்த சந்ததியுடைய பேர்களையும் நீங்கள் வைத்து தியானிக்கும் பொழுது அது வந்து ஒரு உலக அரசாங்கம், வேர்ல்ட் கவர்மெண்ட். இப்போ உலகத்தில் பிசாசுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது இல்லையா, நம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து வருவதாக நம்ம சொல்கிறோம்ல, ஹெவன்லி கவர்மெண்ட். வேர்ல்ட்லி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, காயின் வழியாக தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அவன் தான் கோட்டையை கட்டினது, அவன் தான் வந்துட்டு மியூசிக்கை கண்டுபிடிச்சது, அவன் தான் வந்துட்டு மீடியா, அப்புறம் அவன் தான் வந்துட்டு பிஸ்னஸ்ஸு, டென்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் சந்ததிக்குள்ளே தான் இருக்கும். அத்தனையும் இந்த வேர்ல்ட்லி கவர்மெண்ட், வேர்ல்ட்லி பிஸ்னஸ் மொத்தமாக அவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஸோ இது பூமியை பலுகி பெருகும்போது பூமி முழுவதும் பாவத்தில் பெருகிடுச்சு. இந்த பூமி பாவத்தில் பெருகும்போது இந்த ஸ்திரீயானவள் தான் இவ்வளோத்துக்கு என்னவா இருக்குது, காரணமாக இருக்குதுன்னு ஸ்பிரிச்சுவலி ஆகுது. ஏன், அவள் தான் முதல்ல என்னத்தை வாங்கினா, பழத்தை வாங்கினா, புசித்தாள், புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவளை பற்றி சொல்ல போனது வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாமை பற்றி சொல்லும் போது மீறுதல் அப்படின்னு இருக்கு. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாப்பிட்டான். ஸோ இது நடந்துருச்சு. இப்போ இந்த பாவத்தை, ஸ்திரீயின் வழியாக பூமிக்குள் வந்த இந்த பாவத்தை மீட்பதற்கு மீண்டும் அதே ஸ்திரீயின் வழியாகத்தான் அந்த பாவத்தை மீட்க முடியும். அதான் ப்ரொசீஜர். ஒரு விலையை நம்ம கொடுத்துருக்குறோம்னா திருப்பி அந்த விலையை கொடுத்து தான் என்ன செய்யணும், அதை வாங்கணும். ஒருத்தர்கிட்ட எதோ ஒன்று கொடுத்து நீங்கள் காசை வாங்கிட்டீங்க, திருப்பி என்ன பண்ணணும், வட்டியும் முதலமாக கொடுத்து அதை வாங்கணும். அப்படி வாங்க வேண்டும் என்றால் அந்த ஸ்திரீயின் வழியாகத்தான் அந்த மீட்பை பூமியில் பெற வேண்டி இருக்கிறது. அதைத்தான் மரியாள் வழியாக இயேசு கிறிஸ்து பூமிக்குள் வருகிறார். மரியாள் வழியாக வந்து வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அந்த 4000 வருஷம் ஒரு ஸ்திரீயின் வழியாக வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக, மரியாள் வழியாக, கண்ணின் வயிற்றில் பிறந்ததின் வழியாக அந்த மொத்த சாபத்தையும், அந்த ஸ்திரீக்கு மேல இருந்த மொத்த சாபத்தையும் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து விட்டார். அந்த இயேசுவை பெற்றதுனால அந்த ஸ்திரீயினுடைய வம்சமே, ஸ்திரீயினுடைய படைப்பே ரட்சிக்கப்பட்டு விட்டது. உலகத்தின் பாவம் வருவதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள், உலகத்தின் மீட்பு வருவதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். இது உலக பிரகாரமாய் அங்கே சொல்லப்படுகிறது. இதனுடைய இன்னொரு வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதாமும் ஏவாளும் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள்.
சபையும் ஊழியக்காரனுக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்படி சபை ஒரு பாவத்தை பெற்றெடுத்து, பவுல் சொல்றாரு, கள்ள உபதேசத்துக்கு ஈக்குவலா சர்பத்தை கொண்டு வர்றார். சர்பத்தின் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிஞ்சதுக்கு கள்ள உபதேசங்கிறார். அந்த உபதேசம் வந்து சபையை வஞ்சித்தது அப்படிங்கிறார். அப்படி வந்தபோது இந்த உலகம் முழுக்க தேவனுக்கு விரோதமான உபதேசங்கள் எல்லாம் பரம்புவதற்கு ஒரு காலத்தில் சபைகள், நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாக இருக்கட்டும், காரணமாக இருந்தார்கள். இப்பொழுது இந்த சபையை இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் சபை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்திரீயின் வழியாக பூமியில பாவிகள் பெருகிட்டாங்க. இப்போ இந்த பாவிகளை மீட்கணும், அவங்கள திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதற்கு இன்னொரு ஸ்திரீ தேவைப்படுகிறது. அந்த ஸ்திரீ தான் சபை. அந்த சபையினுடைய பிள்ளை பேற்றினாலே, சபை பண்ணுகிற ஆத்தும ஆதாயத்தினாலே சபை ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சபையை கர்த்தர் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக சபை உண்டாக்கப்பட்டது. இப்ப சபை செய்ய வேண்டியது என்ன? ஆத்தும ஆதாயத்தை செய்யணும். ஆத்தும ஆதாயத்தை சபை செய்ய செய்ய, நீங்கள் நான் செய்ய செய்ய, நாம் ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ளே வருவோம். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டுட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை. உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டி இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பினுடைய பாதைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு முடிச்சாச்சு இல்லை, ரட்சிப்பு அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ரட்சிப்பு பூரணப்பட வேண்டியிருக்கிறது. ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. பிள்ளை பேற்றை நீங்கள் செய்ய வேண்டும். இது பெண்களை குறித்து அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொருந்தும். குழந்தையை பெற்றெடுக்கணும். எதை பெற்றெடுக்கணும்? ஆத்துமாக்களை பெற்றெடுக்கணும். அப்படி பெற்றெடுத்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், என் வழியா எத்தனை பேர் பாவம் செஞ்சுருப்பான்? நான் ஸ்கூல் படித்த காலத்தில் இருந்து எத்தனை பேரை நான் பாவத்துக்குள்ளே தள்ளியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் நம்மளால் மோசமான ஒரு குரூப் இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், என்னை கர்த்தர் ரட்சித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா அவனை காப்பாற்றணும். நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவனை நாசமாக்கிடுவேன். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. இவன் இருந்தால் நாட்டை நாசம் பண்ணிடுவான், இவனை கொல்லவும் முடியாது. சரி, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துருவோம், இது வந்து நல்லபடியாக மாறிடுச்சுன்னா அவனை காப்பாற்றிடலாம். அப்படித்தான் நம்மளை தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அப்போ இப்போ நம்ம வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு பூமி நாசமாயிருக்கே, நம்மளால் ஒரு நிலம் பாழும் நிலமாய் மாறி இருக்கிறது. ஏவாளால் ஒரு பூமி முழுக்க மாறிடுச்சே, அந்த ஸ்திரீயினுடைய படைப்பினால. அந்த படைப்பை மீட்டெடுக்கணும்னா அந்த ஸ்திரீ இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டி இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். பிராயச்சித்தம் செய்யணும். அதன் மூலமாக அவள் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். ஸ்திரீயினுடைய சாபம் நீங்கப்பட்டு விட்டது. எவனாவது ஏவாள் தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா போடா, அதே பெண்ணை வச்சு தான் கர்த்தர் உலகத்தை மீட்டு எடுத்துட்டார், கதை முடிஞ்சு, அவ்வளோதான். சொல்ல முடியாது பாருங்க. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் வச்சிருக்கிறாரு. பரலோகத்திலும் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த பாகுபாடு எப்போ வந்ததுன்னா இந்த பழம் சாப்பிட்ட போது வந்தது. அந்த பாகுபாடை கர்த்தர் எப்போ தூக்கிட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக அது மாறிவிட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க. சில காரியங்களுக்கு சிலரை தான் நியமிக்க முடியும் பாருங்க. அதனால தான் ஒருத்தர் என்ன கேட்டார், அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்காங்க, அதில் ஏன் ஒரு பெண் கூட இல்லை கேள்வி கேட்டாங்க. 12 பேரில் ஏன் ஒரு பெண் கூட இல்லை? சில விஷயங்களுக்கு சிலரை தான் நியமிக்க முடியும். இப்போ கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்கள் தான் நியமிக்கணும்னு நாங்கள் பர்பஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை செலக்ட் பண்ணி தான் அப்போஸ்தலராய் மாற்றினார்னு இருக்கு. அப்படி தானே இருக்குது. அப்போ வந்தவர்கள் 5000 பேர் வந்திருந்தாலும் மிச்சம் எவனோ 4988 பேர் நாட் எலிஜிபிள். அங்கே யார் எலிஜிபிள்னு பரலோகம் நியமித்து வச்சிருக்குது. அதாவது அவங்கவுங்க தான் செய்ய முடியும். சில காரியங்களே ஃபிசிக்கலாகவும் இருக்குது, மென்டலியாகவும் இருக்குது, எல்லாமும் இருக்குது. பரலோகம் பார்த்து தான் அப்பாயின்ட் பண்ணோம். நம்ம உடனே இங்கே பாருங்கள், ஃபெமினிசம், ஆண்கள் ஆண் ஆதிக்கம், பெண் ஆதிக்கம், இதில் இந்த அது சபைக்குள்ளே கிடையவே கிடையாது, நமக்குள்ள இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். அப்படி யாருக்குள்ள அது இருந்தால் அவர்கள் இன்னும் மாறாமல் இருக்கிற அர்த்தம் ஒழிய வேதம் நமக்கு மாத்திருச்சு. பிள்ளை பேற்றினாலே ஸ்திரீயானவள் என்ன பண்ணி விட்டாள்? ரட்சிக்கப்பட்டாள். இப்போ நாம என்ன செய்கிறோம்? இப்போ நாம மாறி இருக்கிறோமா? நாம் அந்த பிள்ளை பேற்றுக்குள்ளே வந்திருக்கிறோமா? சபை இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்பா கர்த்தர் என்ன ரட்சித்துட்டார், அவ்வளோதானா? முடிஞ்சிருச்சா? இல்லை, இனிமேட்டு தான் நீ பிள்ளை பேற்றுக்குள்ளேயே வரணும்.
என்னை மீட்கிறதுக்கு ஒருத்தர், ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு ஒருத்தர், பிள்ளை பெற்று அவங்க கர்ப்ப வேதனைப்பட்டாங்க. அதான் பவுல் சொல்றாரு, உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ அவர் என்ன பெண்ணா? அதோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவலி நான் உங்களை பெற்றெடுக்கிறேன். அந்த பெற்றெடுக்கும் போது எப்படி ஒரு ஸ்திரீக்கு சரீர அளவில் ஒரு கர்ப்ப வேதனை இருக்கிறதோ அதே கர்ப்ப வேதனை ஆவிக்குரிய விதத்தில் எனக்கு இருக்குது. ஒருத்தனை நியமித்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, யார் வேணா இருப்பான். ஆனால் அவன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள அதுக்கு 3 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்கும் டைம். அந்த 3 வருஷமும் 4 வருஷமும் கர்ப்ப வேதனை தான். நம்ம ஜோமான அவன் மோசமாக போயிட்டு இருப்பான். நம்ம பார்த்ததை விட மோசமாக போவான். நமக்கு என்ன தோணும்? நம்ம இப்படி ஜோம் பண்ணுறோம், பிசாசவன் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அதுதான் கர்ப்ப வேதனை. உண்மையான பாரம் இருக்குமானால் உனக்கு அந்த ஃபிசிக்கலி அவங்களுக்கு வரக்கூடிய பாரம் ஸ்பிரிச்சுவலி வரணும். ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவான் பாருங்க, அவன் ஆண்டவருக்குள்ள வருவான்ல, அதுதான் எனக்கும் ரட்சிப்பு. என்னால் நான் சிலரை பாவத்தில் தள்ளி இருக்கிறேன், கர்த்தர் இப்பொழுது என் மூலமாக ஒரு சிலரை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். என்னால் ஒருத்தன் நரகத்துக்கு போயிருக்கிறான், இப்பொழுது கர்த்தர் என் மூலமாக ஒரு சிலரை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறார். ஸ்லாக்கியம் இல்லாத சபிக்கப்பட்டிருந்த என்னை கொண்டு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ வெறும் உங்கள் ரட்சிப்போடு கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவடைகிறது இல்லை. பிள்ளை பேர் இருந்தால்தான், ஆத்ம ஆதாயம்னு ஒன்று நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ சபை இன்னைக்கு அந்த அளவில் இருக்கிறதா? 3 விதமான சபைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த பிள்ளை பேற்றுக்கு அந்த சபைகள் என்ன செய்கிறது? இப்போ வாசிக்கிறோம் நாம ஏசாயா 54:1. திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 54:1 வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், நல்லா கவனிங்க, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும். அந்த வாழ்க்கைப்பட்டவள் யாரு? வாழ்க்கைப்பட்டவள் யாரு? வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும். எரேமியா 2:2 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 2:2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பத்தி சொல்றாரு? இஸ்ரவேலை பத்தி சொல்றாரு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அப்படின்னா வனாந்தரத்தில் பின்பற்றி வந்ததான இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசர்கள் வனாந்தரத்தை தான் ஆரம்பிச்சாங்க கர்த்தருக்கு 40 வருஷம். அதுக்கப்புறம் தான் கானானுக்குள்ள வந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயது பக்தி, அவன் கர்த்தருக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கான் வனாந்தரத்தில், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போது நீ வாழ்க்கைப்பட்ட போது ஏன் உனக்கு இருந்த தேசத்தையும் அப்படின்னு. அப்போது இஸ்ரவேலுக்குரிய பிள்ளையை பார்க்கலாம். ஏசாயா 54:1 வந்துருங்க. அப்போ இஸ்ரவேலுக்குரிய பிள்ளையை பார்க்கலாம், வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலுடைய மூலமாக இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கர்த்தர் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? அதை இஸ்ரவேலுக்கு கொடுத்து இஸ்ரவேல் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக உலகத்தை மீட்க வேண்டும். அதான் கர்த்தருடைய திட்டம். இஸ்ரவேலை மீட்பதற்கு நியாயப்பிரமாணம் இல்லை, அவங்களுக்கு பேரே ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த 12 கோத்திரமும் இந்த நியாயப்பிரமாணத்தை உலகம் எங்கும் ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிக்கப்படும் போது உலகம் நியாயப்பிரமாணம் நிறையும் போது பாவம் இல்லாமல் இருக்கும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அவர்கள் மூலமாக ஆதாயம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை பார்க்கிலும் வாசிங்க, அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாத ஸ்திரீகள்னா அதாவது நம்ம இந்த வரைமுறைக்கு உட்படாமல் வெளியே இருக்கிறவங்க அநாத ஸ்திரீகள். அதாவது இந்த வம்ச வரலாறு இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்களை என்னையும் குறிக்குது. அது நாம தான் வம்ச வரலாறு புறஜாதியார். இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் புறஜாதியருடைய பிள்ளைகள் தான் அதிகம். கர்த்தருக்கு இஸ்ரவேல் மூலமாக வந்த ஜனங்களை பார்க்கிலும் உங்கள் மூலமாக என் மூலமாக கர்த்தருக்கு பெற்றெடுக்க போற பிள்ளைகள் தான் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் டிஃபால்ட்டாவே சுவிசேஷம் சொல்றதை ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம தான் பிள்ளை நிறைய பெற்றெடுக்கணும், நம்ம தான் அதை செய்யணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னாலே சுவிசேஷம் சொல்லணுங்கிறது உங்க மேல் விழுந்த கடமை. அது அதோட கூட ஒரு பேக்கேஜ். இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா உங்க ரட்சிப்பும் காஸ்பலும் பேக்கேஜ். நீங்க காஸ்பல் சொல்லாம வெறும் ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷியா அல்லது சுவிசேஷகனா இல்லாம நீங்க வெறும் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவா சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு திரும்பி போனீங்கன்னா நீங்கள் தான் மலட்டுத்தன்மை உள்ளவர்கள் அர்த்தம். இதுதான் மலட்டுத்தன்மை. உங்க சரீரத்தில் நீங்கள் பிள்ளையை பெற்றால் கூட ஸ்பிரிச்சுவலி மலட்டுத்தன்மை உண்டு. உலக பிரகாரமான பிள்ளையை பெற்றெடுக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கிறது தான் ஆசீர்வாதம் ஜாஸ்தி.
சொல்லுங்க, புரியுதா? உலக பிரகாரமான பிள்ளை பிறந்து அது ரட்சிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் நம்ம விரும்புகிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுத்தீங்கன்னா அது பரலோகத்தில் வந்து நிற்கும். அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? கிரீடமாக இருக்கும். அப்போ சுவிசேஷம் சொல்லாமல் அல்லது ஆத்மாதாயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியுமே மலட்டுத்தன்மை கொண்ட சபை. எங்களுக்கெல்லாம் யாருமே, இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சுவிசேஷம் சொன்னார் ஒருத்தர். எங்கள் சபையில் அவரை யாரும் உட்காந்து ட்ரெயின் பண்ணலை. நீங்கள் எல்லாம் சுவிசேஷம்லாம் மாற வேண்டும் இல்லை. உங்களுக்கு ஒரு அந்த உணர்வு இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்வார், உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம், அது ஒன்று வரும். அந்த சந்தோஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது உங்களுக்குள்ள அதை வச்சுக்கவே முடியாது. அது ஒரு விதமான சந்தோஷம். யாருக்கிட்டையாவது சொன்னால் மட்டும்தான் அது அடங்கும். ஒரு நல்ல விஷயத்தை கேட்ட உடனே, ஒரு வசனத்தை கேட்ட உடனே, ஒரு காஸ்பல் கேட்ட உடனே இதை உடனே யாருக்காவது சொல்லணும்னு தோணுதில்லை. அப்படி தோன்றும், ஒரு சிலருக்கு தோணும். இப்போ திடீர்னு ஒரு ஆஃபர் ஒன்று போடுறான், சாமுத்திரிக்கா பட்டு எப்பொழுதும் கிடைக்காத விலையில், அது வந்து பாதி விலையில் 2500 ரூபாய் அப்படின்னு ஒன்று. உங்களுக்கு யாரோ என்னைக்கோ நான் ஒரு சாமுத்திரிக்கா பட்டு வாங்கணும்னு சொன்னது ஞாபகத்தில் இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்டோ தங்கச்சியோ அக்காவோ உடனே ஒரு ஃபோன் ஒன்று போடுறீங்கல்ல, நீ ஒன்று கேட்ட தெரியுமா, அது ஒன்று வந்திருக்கு, ரொம்ப சீப்பாக போட்டிருக்கான். இது நான் சொல்கிறது ஒரு பட்டு புடவைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு செல்ஃபோனாக இருக்கும், பைக்காக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தை, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்த உடனே இதை எனக்கு அவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு நம்ம சொல்லணும், ஒரு உணர்வு வருது இல்லை. இது உங்கள் ஆத்மாக்குள்ளே இருக்கிற டிஃபால்ட்டான உணர்வு. இது கர்த்தரே ஆத்மாக்குள்ளே வச்சிருக்கிறதான ஒரு உணர்வு. நாக்கில் டேஸ்ட் இருக்கிற மாதிரி. அது நாக்கில் என்னங்க டேஸ்ட் இருக்குது, அது சுரப்பிக்கிற டிஃபால்ட்டாக நாக்கில் என்ன இருக்குது? டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் இல்லாவிட்டால் அந்த நாக்குக்கு பேர் என்ன? செத்து போன நாக்கு இல்லையா? ஆனால் டிஃபால்ட்டாக கர்த்தர் நாக்குக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு டேஸ்ட். அதே மாதிரி உங்கள் ஆத்மாக்குள்ள டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கிறாரு. எந்த நல்ல விஷயத்தையும் யாருக்கிட்டையாவது சொல்லணும். அது உலக பிரகாரமாயும் நீங்கள் மார்க்கெட்டிங்காரனை கேட்டிங்கன்னா எது பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா 1 to 1 சொல்லுவோம். இவ்வளோ செலவு பண்ணி டிவியில் ஆடு போடுறான், விளம்பரம் போடுறான், எல்லாம் போடுறான்ல. ஆனால் மார்க்கெட்டிங்கில் எது நல்ல மார்க்கெட்டிங் கேளுங்க. காசே கொடுக்காம, யாருமே சொல்லாமல், உந்துதல் சக்தி இல்லாமல், உன்னை பார்த்த உடனே ஒருத்தன் வெளியே வந்தோன்னு சொல்கிறான்ல, சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, அருமையாக, இதுதான் பெஸ்ட் மார்க்கெட்டிங். அது அந்த மார்க்கெட்டிங்குரிய அந்த ஆத்மாக்குள்ள அந்த சுபாவத்தை வைத்தது யாருன்னா கர்த்தர். அந்த சுபாவம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருக்கணும். இருக்காவிட்டால் எப்படி டேஸ்ட் இல்லாத நாக்குக்கு பேர் என்னது? செத்து போன நாக்கோ. இந்த ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, உயிரடையில இல்லை. இப்போ அந்த உயிருக்குள்ள சுவாசம் தான் வந்திருக்குது. அது இனிமேட்டு இன்னொருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்தும் போது தான் பிள்ளை பெற்றினாலே அது ரட்சிக்கப்படும்.